ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஃப்ரீடா கார்த்தி ஃப்ரம் ஃப்ரீடாஸ் ஃபுடி ஃபைன்ஸ். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு காலிஃப்ளவர் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு, ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி காலிஃப்ளவர் போட்டுட்டு, அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கேஸில் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அதை பாயில் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் அதுலேருந்து எந்த ஒரு பூச்சியெல்லாம் இருக்கும் காலிஃப்ளவர், அதுலேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணி நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ காலிஃப்ளவரை அந்த தண்ணியிலேருந்து ஃபுல்லாக வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 2 ஸ்பூன் மைதா அதில் சேர்த்துக்கோங்க. இது நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கான ஒரு மசாலா, அதாவது காலிஃப்ளவர் ஒரு மசாலா போட்டு நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அப்புறம் 1 ஸ்பூன் உப்பும் 1 ஸ்பூன் மிளகுத்தூளும் நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கம்மியாகவே உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண ஆட் பண்ண எல்லா பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 to 30 மினிட்ஸ் கிட்ட நல்லா மேரினேட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நல்ல எண்ணெய் ஊற்றி இந்த காலிஃப்ளவர், அதாவது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவர் எடுத்து போட்டு நல்லா டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி அதை எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிற இந்த காலிஃப்ளவரை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இதை எல்லா ஃப்ரை பண்ண எல்லா காலிஃப்ளவரையும் எடுத்து பிளேட்டில் போட்டுட்டு, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் டைமும் நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் மஞ்சூரியன் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாகி ஆகாமல் நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு எப்போ கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு தான் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் அதுவும் பூண்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸ்ப்ரிங் ஆனியன்னா ஒன்றும் இல்லை, வெங்காயத்தாள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்து அதே மாதிரி கேஸில் வச்சு எண்ணெய் ஊற்றி, தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு நல்லா சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் மஞ்சூரியன், அதாவது நம்ம ஃப்ரை பண்ணதுக்கு உப்பு போட்டோம், காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் பாயில் பண்ணுறதுக்கு உப்பு போட்டோம். ஸோ இப்போ மஞ்சூரியனுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வேணுன்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு போட்டதும் ஒரு ஸ்பூன் மறுபடியும் மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். அதாவது பெப்பர் பவுடர் தான் இதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம். மிளகுத்தூள் சேர்த்ததும் அதுக்கப்புறம் இப்போ சாஸ் சேர்க்க போகிறோம். அது என்னென்ன சாஸ்னால், 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சேர்க்க வேணாம், அது ஒரு மாதிரி கசப்பான ஒரு தன்மையை கொடுக்கும் கொஞ்சம். அதனால் 1 ஸ்பூன் சோயா சாஸே போதும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, ஸோ அதை ஒரு பாத்திரத்தில் ஒரு கிண்ணத்தில் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வச்சுருக்கோம். அதை இதில் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு இதை ஆட் பண்ணுறோன்னா, இந்த மஞ்சூரியன் நல்ல ஒரு திக் ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஒரு நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக கொடுக்கும். கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட. ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி அதை எடுத்துக்கோங்க.
இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து கோபி மஞ்சூரியனுக்கான ஒரு கிரேவி வந்து நம்மளுக்கு இப்போ ரெடியாக இருக்குது. இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த கார்னிஷிங்காக அது வந்து கொஞ்சம் என்ன பண்ண போகிறோன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குல்ல, அந்த க்ரீன் பார்ட் இருக்குல்ல, அதில் வந்துட்டு வெங்காயத்தாள் அதில் உள்ள அந்த க்ரீன் பார்ட்டை என்ன பண்ண போகிறோம்னா நல்லா கழுகி நம்ம வந்து குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்க போகிறோம். இதை வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் இவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படாது, கொஞ்சமாக போதும். அந்த கொஞ்சம் வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மஞ்சூரியன் இருக்குல்ல, கோபி மஞ்சூரியன், அது மேலே இந்த வெங்காயத்தால் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம தூவி விட்டுக்கலாம். இது வந்து அந்த டேஸ்ட்டை உங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு கோபி மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஸோ எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.